வணக்கம், நான் எலைமன் பேக்கர்ஸ் வந்து பேசுகிறேன். இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜு பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பபுள் போடுறாங்க. பபுள் போட்டு முடித்த உடனே பாருங்கள், அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே வந்து உங்களை பபுள் போட்டு கவர் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த ஃப்ரிட்ஜோட சைஸு. இது சுமார் வந்து ஒரு 700 லிட்டர்ஸ் இருக்கும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஸ்டீலு. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ணுறப்ப இன்னொரு உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொன்னேன்ல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை கார்கட் ரோல் வந்து சுற்றுறாங்க. இதே தான். இப்போ இது வந்து ஆஃபாக தான் வரும். இப்போ நமக்கு வந்து பபுள் ட்ராப் எப்படி ஆஃப் வருதோ அந்த மாதிரி இந்த காட்டன் ரோலும் வந்து நமக்கு ஆஃபாக தான் வரும். ஆஃபாக வரும்போது மேலே அதை அப்படியே டாப் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே நமக்கு வந்து மேலே இதான் ஃப்ரிட்ஜ். இப்போ பாருங்கள், அந்த கார்ட்போர்டு பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து டபுள் லேயர் இப்போ பேக்கிங்கு. பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜை சுற்றியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே நம்ம பாட்டம் வரைக்கும் பாருங்கள், பாட்டம் வரைக்குமே இருப்பா, கொஞ்சம் சவுண்டு போடாதீங்கப்பா. பாட்டம் வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் இப்போ டச் ஃபிலிம் எடுத்து போடுப்பா. டச் ஃபிலிம் எடு. இப்போ பாருங்கள், இதுதான் டச் ஃபிலிம். இப்போ இது எடுத்து பாருங்கள். இப்போ இதுதான் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன். நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட இதை மாதிரி பண்ணலாம். வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்களே கூட பண்ணலாம். இதுதான் டச் ஃபிலிம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 லேயர் பேக்கிங்கு. ஒரு 3வது மாடியோ 4வது மாடியோ நம்ம தூக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரு சின்ன டென்ட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் ஒரு நூல் அளவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா, இதான். இப்போ அப்படியே பாருங்கள், டக்கு இதை போட இந்த அட்டை வந்து எப்படின்னா நம்ம கயிறு போட்டு கட்டுற மாதிரி கிரிப்பாகவும் ஆகிடும். ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு நம்ம பேக் பண்ண ஒரு லுக்கும் இருக்கும். ஒட்டாமல் எடுத்துருக்கோம். பேக் பண்ண லுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் சப்போர்ட்டை கூட நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா, டோர் டெலிவரி பண்ணுறோம். ஓகேங்களா, இது நீங்களே பண்ணலாம். ரொம்ப வெரி ஈஸி தான் இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜை முடிச்சாச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் வீடியோ போட போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வாஷிங் மிஷின் வந்துட்டோம். வாஷிங் மிஷின் இதே சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு பபுள் ட்ராப்பை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. கவர் பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே உங்களுக்கு பபுள் ட்ராப் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டாப்புக்கு வந்து டாப்புக்கும் போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு மேலே டாப் சொன்னல, அந்த டாப்பும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். நீட்டாக ஆகிடுச்சிங்களா. இப்போ பாருங்கள், கிளியராக காட்டுறேன். இப்போ வந்து கார்கட் ரோலுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்கட் ரோல் போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. மேலே நம்ம இப்படி இருந்து பார்ப்போம் வீடியோவை. தெரியுதுங்களா, நல்லா நீட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், அவ்வளோதான். இதை போட்டாங்க. இப்போ அந்த இது வந்து இப்போ கட் பண்ண போகிறாங்க. அந்த சைஸ் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் இப்போ அந்த பக்கம் அவ்வளோதான், கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து 2வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பேக்கிங்கில் இவங்க வந்து இப்போ 2வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பாருங்கள், சுற்றி நம்ம கவர் ஆகிடும். ஓகேங்களா, சுற்றி கவர் ஆகிடுது. இப்போ தேர்ட் லைன் போகும்போது நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது வாஷிங் மிஷின் மாதிரியே தெரியல. ஏதோ பெரிய பிக் சைஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கச்சிதமாக அழகாக பேக் பண்ணிட்டாங்க பாருங்கள். தெரியுதுங்களா, சுற்றி நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரியல. நமக்கு வாஷிங் மிஷினாகவே தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் பேக்கிங்க்கு மூவிங் ஆகிட்டாங்க. இப்போ டச் ஃபிலிம் அதே தான். நம்ம சேம் வந்து டச் ஃபிலிம் வந்து இப்போ போட போகிறாங்க பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்கள். இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஓல்டு பண்ணால் கூட நியூ பிராண்டுன்ற மாதிரி ஒரு வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம இறக்குனா கூட நியூ பிராண்டட் இது அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்களேண்டி. இது ஓல்டுன்னே நினைக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒண்டி தான் தெரியும் இது வந்து ஓல்டுன்னு. பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக போட்டு பாருங்கள். இப்போ இது தேர்ட் லைன். இன்னும் வந்து பேக்கிங்க்கு இந்த ஃபாரின் இம்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஃபாரினில் இப்படி தான் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்துருச்சு.